Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறதுல ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதி டார்கெட்லேயே வெளியே வராதிங்க. உங்கள் இஷ்டம் போல் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய பணத்தை வந்து சேஃபாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் அதுதான் சொல்கிறது, எல்லாருக்கும் நம்ம புதுசாக வந்திருக்க ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை 2 வருஷமாக 3 வருஷமாக ட்ரேட் பண்ணுற ட்ரேடராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அட்லீஸ்ட் உங்கள் கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்குங்கன்னு தான் சொல்கிறேன், தவிர வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் வெபினாரில் ஜாயின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் சரி, இல்லை என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கிற எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ நாளுக்கு அப்புறமாவது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து 2 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சேனலில் இருக்கட்டும் சரி, நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கட்டும் சரி, நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கட்டும் சரி, நாட்கள் கடந்துகிட்டே போகுது. நான் லாஸ் பண்ணாலும் 50,000 1 லட்சம் லாஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் கற்றுக்க மாட்டேன். ஓகேங்களா, இப்போ ஒரு ட்ரேட் பண்ணாங்கன்னா ஏதோ தெரியாமல் கூட 30,000 40,000 லாஸ் பண்ணிக்கிறாங்க, 30,000 40,000 லாஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன் அந்த காசு அன்னெசரியாக காசு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்வி. ஓகே, ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க, ஒரு மந்த்லி 1,000 ருபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1,000 ருபீஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 10 மடங்காக திரும்ப வரும். ஆனால் நீங்கள் 30,000 40,000 லாஸ் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ லாஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அனுபவம் வரும், இல்லைன்னு சொல்ல வரல, உங்களுக்கு லாஸ் பண்ணிக்கிட்டால் அனுபவம் வரும். எவ்வளவுன்னு லாஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா அது வந்து லாஸ் வந்து தவிர்க்கப்படும். அப்பாவது லாஸ்க்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ண சொல்ல மேபி அந்த லாஸ் 500 ருபீஸ் to 1,000 ருபீஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் 30,000 லாஸ் பண்ணுறத 1,000 ருபீஸாக இருக்கலாம், 500 ருபீஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்க சரி, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டும் சரி, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் ஏதாச்சும் நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக எப்படி உங்களால் கொடுக்க முடியுது, எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் என்ன வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள், நாங்கள் வேணும் தான் காசு கொடுத்துறோம். ஓகே, நாங்கள் வந்து சம் அமௌண்ட் கூட பே பண்ணிடுறான்னு சொல்லி தான் வச்சுங்களேன். நீங்கள் காசு கொடுத்தா வர மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அனுபவம், ப்ராக்டிஸ். அது உங்களுக்கும் வரும், கண்டிப்பாக வரும். நான் உங்களுக்கு வராதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்போ உங்களில் நானும் தான் ஒருத்தன். நான் வந்து அப்படியே மேலே வந்து ஒன்று குதிச்சில்லை. எனக்கு கிட்டத்தட்ட இதுக்கு 14 வருஷம் செலவிட வேண்டியது. 14 இயர்ஸ், 7 வருஷம் என்னென்ன தெரியாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 8-9 வருஷம் வந்து அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிட்டது. ஸோ ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வராது. இது அனுபவமாக தான் வருமே தவிர அவ்வளோ ஈஸியாலாம் வராது. மேபி உங்களுக்கு சீக்கிரம் வந்துடலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வேறு வந்து எனக்கு நெட் இஷ்யூலாம் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஏன்னா 1 GB நெட்டை வந்து 250 ரூபா அப்போது. ஓகேங்களா, ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது சொல்ல ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான் இப்போது. ஓகேங்களா, ஸோ ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. இப்போ யூடியூப்லாம் இருக்குது, இப்போது மீடியா அங்கே நிறைய இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டிங் நிறைய விஷயம் இருக்குது. சரி, மேபி நீங்கள் இப்போ 2-3 வருஷம் கற்றுக்கிட்டாவே நீங்கள் போதுமானது. இப்போதைக்கு 2-3 வருஷம் வரை நிறைய அப்போ யூடியூபர்ஸ் நிறைய நல்ல யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்கள், தரவாக அவங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்னுடைய யூடியூப்னு இல்லை, என்னுடைய வெபினார் அட்டன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த வெபினார் வேணால் அட்டன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கல்வி கற்றுக்குங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கங்க. ஓகே, அதான் சொல்ல தவிர நான் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருந்தாங்க, நான் அந்த காசு வாங்கிட்டு தான் சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன் அப்படின்னு இல்லை. நார்மலாக சொன்னேன், உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க சொல்லி நீங்கள் அந்த சம் சார்ஜஸ் கொடுக்க, அட்லீஸ்ட் உங்களுடைய பணத்தை நீங்கள் வெபினாரை அட்டன் பண்ணிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு திருப்பி வந்துடும் அது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு உங்களுடைய பணம் வந்து 1 ரூபி எனக்கு வேண்டாம். இப்போது அதான் சொல்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் முழுசாக எதை நம்பி நான் உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எதை பேஸாக வச்சு நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவும் சொல்லிட்டுருக்கேன். மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய மெயின் இண்டிகேட்டர் ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் ஃப்ரெண்ட். நான் எதையும் நான் மறுக்கவே மாட்டேன். 200 EMA தான் என்னுடைய பேஸே தான். ஓகேங்களா, இது இண்டிகேட்டர் தான் பேஸ். சரி, இந்த இண்டிகேட்டரை எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5% மட்டும்தான் நான் வந்து 200 EMA யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை தவிர வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் நான் என்னுடைய அனுபவம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ராக்டிஸ் தான். இப்போ சார்ட் மூவ் ஆக சொல்ல எந்த மாதிரி மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகும், எங்கே திரும்பும், எந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும், இப்போ பார்க்குறது இல்லைங்களா. இப்போது கிட்டத்தட்ட இந்த ஸ்டார்டிங்கில் 7 இயர்ஸ் விட்டுருங்க, இந்த 8 வருஷமாக சார்ட்டு பார்க்கல இல்லைங்களா. இந்த 8 வருஷமாக சார்ட்டை பார்த்து அந்த சார்ட் எப்படி திரும்புன்றது கூட தெரியாமல் போயிடும். ஏன் அப்படின்னா இப்போ வரவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிரச்சனை அதுதான்.
ஓகேங்களா. சார்ட்டு அதே சார்ட் தான். நீங்கள் 10 இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் அதே சார்ட் தான், இப்போ வர சார்ட்டும் அதே சார்ட் தான். எல்லா பிரேக் டவுனும் அப்போவும் அதே பிரேக் டவுன் தான், இப்போவும் அதே பிரேக் அவுட் தான். அது எந்த சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பெரிய பிரேக் அவுட் சின்ன அப்பப்போ டெய்லி வேறு மிதமாக பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் பிரேக் அவுட் தானே, சப்போர்ட் தானே, ரேஷன்ஸ் தானே, ட்ரெண்ட் லைன் தானே, எதுவும் சேஞ்சஸ் தான் ஆகல இல்லையே. ஆனால் நாம் வந்து கற்றுக்கிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏன் அந்த விஷயம் இந்த இவ்வளோ விஷயம் சொல்லலைங்க கொஞ்சம் புரிஞ்சு. ஏன்னா இது கேட்கறதுக்கு கூட நிறைய பேருக்கு பேஷன்ஸ் கிடையாது. எதையோ சொல்ல வந்துட்டு எதையோ சொல்லியிருக்காங்க, ஸ்கிப் பண்ணி வேறு வீடியோ போடுறேன் அப்படின்னு போடுவாங்க. போகிறவங்க போட்டேன் விடுங்க. ஓகேங்களா. சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறேன். 200 EMA சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பிரேக் டவுனாக யூஸ் பண்ணுறேன். அது ஒரே இண்டிகேட்டரையே மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. இப்போது இது 200 EMA வச்சுக்கிங்களேன், ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது என்ன ஒர்க் ஆகும் எனக்கு இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகணும் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன், மார்க்கெட் நெகட்டிவான்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக, ரெண்டு விஷயம் நம்ம மார்க்கெட்டோடைய கவனத்தில் வச்சுக்கணும். மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் நான் என்னவா எதிர்பார்ப்பேன், இந்த இடத்துல ஓகே ரெசிஸ்டன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து திரும்பிச்சுன்னா நல்லாயிருக்கும், நான் அந்த இடத்துல சேல் எடுத்தால் இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை போடலாம். இந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு இருக்கும். சிம்பிள், வேறு எதுவும் கிடையாதுல. மார்க்கெட் ஒரு வேளை ப்ளஸில் இருந்தது அப்படின்னா இதே ரெசிஸ்டன்ஸ் இடத்துல வர சொல்ல பிரேக் அவுட் ஆகட்டும், ரீடெஸ்ட் ஆகட்டும், அகைன் அது அப்போ கொடுத்தா நம்ம வந்து பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இது லோவஸ்ட் ஸ்டாப் லாஸை போடலாம். இந்த மைண்ட் செட் இருக்கும். ஓகேங்களா. அதில் பெரிய பரம ரகசியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமான விஷயந்தான். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க. இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்க என்னோடய லிங்க்லேருந்து நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டதுக்கு அவங்களுடைய பேர் ஐடி கன்ஃபர்மேஷன் இருந்தால் அவங்களுக்கு நான் வந்து லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சார் வரல எனக்கு ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஐடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ஐடி, உங்களுடைய நேமு, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் அவுட் பண்ணுறடைய ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த மூணுத்தையும் வந்து எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 200 EMA வந்து எக்ஸாம்பிள் போயிடுது. இது 5 மினிட்ஸ் சார்ட். இது 5 மினிட்ஸில் வந்து எக்ஸாம் வருது. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டுருக்குது. மேலே போய்ட்டு சொல்லி இதில் வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன் அப்படின்னா ப்ரைஸு இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா. ஸோ ப்ரைஸ் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் தெரியுது தவிர இந்த பக்கம் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியுதுங்க, நடக்குதுங்களா பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னா அதுக்கு கீழே போனால் சேல், அதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ், சம்வேரிங்கன்னா டார்கெட் புக் பண்ண. இதுதான் மைண்ட் செட், என்னுடைய மைண்ட் செட்டில் ஓடும். இதுன்னு இந்த சார்ட்டில் எந்த சார்ட்டாக இருந்தாலும் இப்படி தான் என்னுடைய மைண்ட் செட் ஓடும். ஓகேங்களா. இப்போ அப்படியே நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி வேறு என்ன பார்க்கலாம், வேறு என்ன அதே 200 EMA என்ன ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இது என்ன ஒர்க் ஆச்சு இந்த இடத்துல, இப்போது இந்த இடத்துல என்ன ஒர்க் ஆகுது, இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது, இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது ஒர்க் ஆகுது இதில் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து எஸ் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. இந்த சார்ட்டில் நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் எப்படி வேணாலும் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க. ஆனால் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த 200 EMA தானே, அப்புறமா இந்த 20 EMA தானே, 5 EMA 50 EMA தானே, 100 EMA தானே, நீங்கள் எதனா எந்த இண்டிகேட்டர் வந்து எல்லா இண்டிகேட்டரும் சூப்பர் தான். ஆனால் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தாங்குது. எந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து 10%, ஒரு சில வந்து 10% கூட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்குவோம், தப்பு ஒன்றும் கிடையாது, யூஸ் பண்ணிக்க. ஆனால் முழுசாக நம்புங்க, அதுதான் சொல்கிறேன் நான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பிலீவ் பண்ணால் தான் அது உங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்குமே தவிர சும்மா அப்படியே அது நம்ம பண்ணோம் அப்படின்றதுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்காது. இது கூட நீங்கள் உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ் கொஞ்சம் ஏற்றுக்குங்க. உங்களுடைய யாராச்சும் ஒரு குருவாக ஏற்றுக்குங்க, அவங்களுடைய கொஞ்சம் கற்றுக்குங்க. ஓகேங்களா. ஃபீஸ் அதிகமாக முன்ன பின்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபீஸில் வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்கலும் இருக்காங்க, 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்கலும் இருக்காங்க. ஓகேங்களா. 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்க நல்லா சொல்லித்தராங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறவங்க சரியாக சொல்லித்தரல அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நம்ம வெறும் எவ்வளோ 2500 rupees நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது 4 வருஷம் ஆயிடுச்சிங்களா. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் 4 வருஷம் ஐ திங்க். அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கம்மியான சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், அப்போ நமக்கு வேல்யூ இல்லை. எப்படின்னா வெறும் 2500 என்ன சொல்லி தந்துட போகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ வெறும் 4-5 ஸ்டூடெண்ட் தான் ஃப்ரெண்ட். மந்த்லி வந்து 4-5 ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க அந்த டைமில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜஸ் அதிகம் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆனாங்க, நிறைய வந்து கெயின் பண்ணாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு 10 ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அதில் 2 பேர் தான் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. மிச்சம் 8 பேர் வந்து டிப்ஸு கால்ஸுக்காக வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது எனக்கு தேவையில்லை, நான் அவங்க சொல்லி தர வேண்டிய சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டவே தான் எடுத்துக்கிறேன். 10ல் 2 ஸ்டூடெண்ட்னா இப்போ 100 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. அந்த 20லேயும் வந்து இன்னும் நிறைய எஃபர்ட் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட அதுலேயும் பாதியாக தான் ஃபில்டர் ஆகிடுவாங்க.
ஓகே, ஏன்னா வந்து அவங்க வந்து சம் பர்சனல் ஒர்க்லையோ வேறு ஏதாவது விஷயத்துலையோ வந்து கவனம் செலுத்திட்டு அவங்க டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 10 பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. டைம் சொல்லலையே, எவ்வளோ வருஷம் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நிற்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக வரலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த லைவ் மார்க்கெட்டில் எனக்கு பை செல் வேலை சொல்லலை. இப்போ எப்படி பர்ஃபெக்டாக ஆகுது என்ன ஆகுதுன்னு கேட்டாங்களே, இப்போ அதுவும் சொல்ல கேட்டுங்க. இப்போ இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி நான் வந்து ஒரு சேல் வியூ கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள் 200 என்ன அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். காமிக்கிறானே எவ்வளோனா காமிக்கலாம், நிறைய இருக்குது பாருங்கள். சப்போர்ட் பிரேக் டவுனு பிரேக் அவுட்டு பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் 1 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்தேன். இந்த பிரேக் டவுனை உங்களுக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் சரி, புது சப்ஸ்கிரைபர், வெபினார் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும். இது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஏன் சொல்கிறேன்னா, இந்த இண்டிகேட்டர் வச்சு தான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் 200 EMA மட்டும் ஏன் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, அது நல்ல வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த லாஸ்ட்டு இவ்வளோ வருஷத்தில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து நெகட்டிவ், நல்லா கவனிங்க, மார்க்கெட் வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் நான் இந்த ஏரியா என்னமா யூஸ் பண்ணுவேன்னு ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு, பாசிட்டிவானா தான் இதுக்கப்புறம் வந்து பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்ப்பேன். இதுக்கு மேலே போனால் ஓகே, மார்க்கெட் பாசிட்டிவ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு எம் பேட்டர்ன் வந்துச்சு. எம் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் சேலிங்கான ஒரு வியூ உங்களுக்கு ஏரோ மார்க்கும் போட்டு அனுப்பிச்சிருந்தேன் பாருங்கள். உங்களுக்கு இது பார்த்தீங்க தெரியும். உங்களுக்கு எத்தனை 11 மணி 29 நிமிஷம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்க தெரியும். உங்களுக்கு ஃப்ரீயில் கூட உங்களுக்கு அப்புறம் சென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ப்ரைமில் சென்ட் பண்ணது. ஓகேங்களா, இது பாருங்கள் 11 மணி 29 நிமிஷம் தெரியுதுங்களா. உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறாங்க. 11 மணி 29 நிமிஷத்துக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் 11:48க்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் வந்து ப்ரைஸ் சூப்பராக வந்து இறங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 12-15க்கு நல்ல ஒரு ஃபாலிங், சூப்பரான ஒரு ஃபாலிங். இதுதான் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டாங்க, சார் இந்த ஏரியா உங்களால் எப்படி கணிக்க முடிஞ்சிச்சு உங்களால்? சிம்பிள் தான், இதில் வேறு எந்த பரம ரகசியம் இல்லை. ஆனால் வந்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ நம்ம ஒரு நாள் பார்த்துட்டு பண்ணோம், ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் சிச்சுவேஷன் நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க. ஓகேங்களா, சப்போஸ் இந்த ஏரியா உங்களுக்கு ஃபாலோயிங் யாருன்னு சொல்லுங்க, கொஞ்சம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அகைன் மேலே போயிடுச்சுன்னா இதில் ஸ்டாப் லாஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்காம ட்ரேடே பண்ண முடியாது. அவங்கள ஸ்டாப் லாஸ் கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கிட்ட நான் ஓகே, நான் ஒத்துக்குங்க, உங்களுடைய தோல்வியை ஒத்துக்குங்க. நீங்கள் தோல்வியை ஒத்துக்காத வரையிலும் உங்களால் பெரிய அளவுக்கு வர முடியாது. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்து ப்ரைமில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் சார். நான் என்கிட்ட காசு இல்லை, நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணேன், நிறைய ப்ராப்ளம் பேர். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் தான் எந்த பணத்தை வேணால் எடுத்துகிட்டு வந்து கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இல்லை அப்படின்னா எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. சார் அவங்க ஏன்னா சொல்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படின்னு எனக்கு தெரியாது. அதான் சொல்லலைங்க, உங்களால் பணம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் சார், எனக்கு வெபினார்லாம் வேணாம், எனக்கு நான் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் எனக்கு அப்படின்றவங்க மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்னால் அவ்வளோ பணம் கூட கொடுக்க முடியாது, மாதம் 1000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே Aliceblue, அப்ஸ்டாக்ஸ், FYERS, ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைம். நல்லா கவனிங்க, ஃபார் லைஃப் டைம் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு, வேறு என்னென்னா ப்ரைம் டெலிகிராமில் கிடைக்குமானா மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்காக இருக்கும். ஃபார் ப்ரைம் மெம்பர்ஸ்க்காக ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே, அதாவது ஒரு செப்பரேட் மந்த்லி வேறு டைட்டிலில் வந்து ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அந்த மாதம் அங்கே அரேஞ்ச் பண்ண முடியல, அந்த வீடியோவை ரெக்கார்டபிள் வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் வந்து லைக் கூட பண்ண மாட்டேன்றாங்க, அப்படியே பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி போடுறாங்க. தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக, இப்போ உங்களில் ஒருத்தர் நான் தான் சொல்லலை, நான் ஒன்றும் பெரிய மேலேருந்து ஒன்றும் வந்துடல, நான் சாதாரணமான மனுஷன் தான். ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்களேன். ஸோ நம்மளில் ஒருத்தன் அவன் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கானே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். எவ்வளோ விஷயம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது, காசு இல்லாமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்.
ஓகேங்களா? இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தவிர உங்கள்கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பணக்காரன் ஆகிடலாம், கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படிலாம் கிடையாது. கற்றுக்குங்கன்னு அப்போ தான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 4 வருஷமாக இதே தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. கற்றுங்க யாரும் வந்து அவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணி வேறு வீடியோ பாரு, வேறு என்ன டிப்ஸ் கொடுப்பாங்களா, வேறு என்ன கால்ஸ் கொடுப்பாங்களா, அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்நாள் வந்து ஒரு நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். கூடவே உங்களுடைய பணமும் செலவாகிட்டே இருக்கும். கடைசி வரையும் எதுவும் கற்றுக்க மாட்டீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.